ஹாய் ஹலோ வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா லோகா சாப்டர் 1 சந்திரா மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓணம் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு மலையாளத்தில் ஒரு 4 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ்னால் அது லோகா தான். ஏன்னா வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு நல்ல பஸ் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபீமேல் சூப்பர் ஹீரோ கான்செப்டில் வந்திருக்க படம். சவுத் இந்தியா மேபி இந்தியாவிலேயே கூட ஃபஸ்ட்டு முயற்சியாக இருக்கலாம். சூப்பர் ஹீரோ ஜென்ஸ் வச்சு நிறைய வந்திருக்கு. பட் ஃபீமேலை வச்சு எனக்கு தெரிஞ்சு இதுதான். மேபி ஓல்டில் எதுவும் வந்திருக்கான்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் சென்ட்ரிக் சூப்பர் ஹீரோ ஃபிலிமாக இருக்கும். அண்ட் மூவியோட ஸ்டோரியை பற்றி சொல்லணுன்னா வந்து பெங்களூருக்கு வந்து வெளியூர்லேருந்து வந்து தங்குறாங்க கல்யாணி பிரியதர்ஷன். அவங்க தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து திடீர்னு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு நாஸ்லன் வந்து ஆப்போசிட் வீட்டில் இருக்காங்க. அவங்க வந்து இவங்ககிட்ட சில வித்தியாசமான இதெல்லாம் நோட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றதெல்லாம் அவருக்கு அப்புறமா தான் தெரியுது. ஏன்னா இவங்க வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு சூப்பர் பவர் இருக்கிற ஒரு ஆளாக இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு எப்படி அந்த சூப்பர் ஹீரோ பவர் வந்துச்சு, அண்ட் அதை எதனால் அவங்க அப்படி ஆனாங்க, அப்புறம் வந்து இதுக்கப்புறம் அந்த மேற்கொண்டு அந்த சூப்பர் ஹீரோ பவரை வச்சு அவங்க யாரை எதிர்த்து போராடினாங்க அப்படின்றதெல்லாம் கதை. ஸோ வந்து கதையாக வந்து ஒரு நல்ல அந்த சூப்பர் ஹீரோவாக அவங்க எப்படி ஆகிறாங்கன்ற அந்த கான்செப்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அது நமக்கு புதுசாக இருந்துச்சு. யூஸ்வலாக வர மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கான்செப்டில் அது கொடுத்துருந்தார் டேரக்டர். அந்த இடத்துல நல்லா எழுதியிருக்காரு அந்த சீன்ஸ்லாம். அண்டு பட் என்ன தான் ஸ்டோரி வந்து நம்ம சூப்பர் ஹீரோ கான்செப்ட் வந்து புதுசாக இருந்தாலும் மற்றதெல்லாம் அதே மாதிரி யூஸ்வலாக இருக்கிறதுனால ஸ்டோரிக்கு 8 மார்க்ஸ் தரலாம். அண்ட் ஸ்க்ரீன் பிளேவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் இன்ட்ரோவல் வரைக்கும் சூப்பராக எழுதியிருக்காங்க. அண்டு இன்ட்ரோவல் பிளாக்ல வந்து அந்த அவங்க ஏன் அப்படி ஆனாங்கன்றதையும் அவங்க ஃபஸ்ட் டைமாக அவங்களோட சூப்பர் பவர்ஸை ரிவீல் பண்ணுற அந்த சீனை வந்து சூப்பராக எழுதியிருக்காங்க. இன்ட்ரோவலுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் யூஷுவல் டெம்ப்ளேட்லேயே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தோம். ஒன்றுமே செம்மையாக இருந்திருக்கும். சுமார் அப்படின்னு இல்லை, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா மெனக்கெட்டு வேறு ஏதாச்சும் வித்தியாசமாக செகண்ட் ஹாஃபில் எழுதியிருக்கலாம். யூஷுவல் டெம்ப்ளேட்லேயே போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தவங்களாம் வந்து அடுத்தது இதான் நடக்கும் பாருன்னு கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் அங்கே ஸ்க்ரீனில் நடந்துட்டு இருந்துச்சு. அது ஒரு சின்ன மைனஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு ஸ்க்ரீன் ப்ளேயில். ஸோ ஸ்க்ரீன் ப்ளேக்கு வந்து 7 மார்க்ஸ் தரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டைரக்ஷன் வந்து டாமினிக் அருண் பண்ணியிருக்காரு. சூப்பராக வந்து எல்லாரையும் வேலை வாங்கியிருக்காரு. அண்ட் எஸ்பெஷலி வந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை செம்மையாக வேலை வாங்கியிருக்காரு. ஸோ டாமினிக் அருணுக்கு வந்து 8 மார்க்ஸ் தரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து லீட் ஆக்டர்ஸ் வந்து கல்யாணி பிரியதர்ஷனும் நாஸ்லனும் பண்ணியிருக்காங்க. நாஸ்லன் வந்து பிரேமலுக்கு அப்புறம் அவருக்கு தமிழ்நாட்டில் கூட கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவர் யூஸ்வலாக அவரோட அந்த காமிக்கான டைலாக்ஸ் மூலிமா தேட்டரில் சிரிப்பு சத்தம் வர்றதுக்கு அவர் தான் மெயின் ரீசன். அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸாக வரவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் கல்யாணி பிரியதர்ஷன் வந்து நிறைய பேர் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து இந்த சூப்பர் ஹீரோ கான்செப்ட்லாம் செட் ஆகுமா, அந்தளவு ஒரு இப்போ அனுஷ்கா அருந்ததியில் இருந்த மாதிரி இவங்க ஒரு பவர்ஃபுல்லான ஃபேஸ் மாதிரி தெரில, ஒரு நார்மலாக இன்ட்ரோவர்ட் மாதிரி இருக்காங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் வந்து அது எல்லாத்தையும் வந்து அவங்க மூவியில் வந்து ஃபுல்லாக அந்த இதை மாற்றிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. லீட் ஆக்டர்ஸ்க்கு வந்து 9 மார்க்ஸ் தரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக் வந்து இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஜேக்ஸ் விஜய் பண்ணியிருக்காரு. அவர் யூஸ்வலாக மலையாளம் ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே பிச்சு ஓதராக பிஜிஎம் ஆகட்டும், படத்தில் சாங்ஸ் இல்லை, பிஜிஎம் சூப்பராக இருக்குது. மியூசிக்கு 10 மார்க்ஸ் தரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட்டிங் காஸ்ட்டாக வந்து இந்த நாஸ்லனோட ஃப்ரெண்ட்ஸாக வரவங்களும் சரி, அண்ட் சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் வர அந்த சின்ன பொண்ணும் சரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸாக வரவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் காஸ்ட்டுக்கு 9 மார்க்ஸ் தரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி ரெண்டுமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. 9 மார்க்ஸ் தரலாம். அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸை பற்றி தான் ரொம்ப முக்கியமாக சொல்லி ஆகணும். இந்த மாதிரி ஒரு மூவி வந்து நம்ம இதே கான்செப்டில் ஃபீமேல் சென்ட்ரிக் இல்லாமல் மேல் சென்ட்ரிக்காக நம்ம பார்த்துருக்கோம். பட் என்ன இந்த படத்தில் வந்து நமக்கு ஒரு அனுபவத்தை தருதுன்னா அந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலிமா டேரக்டர் பண்ணியிருக்க விஷயம் தான். கிராஃபிக்ஸு, விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு, அப்புறம் வந்து அந்த மூவியோட தீமே வந்து ஒரு வித்தியாசமான எப்படி சொல்கிறது, ஒரு காமிக் தீமில் இருக்குது. யூஸ்வலாக நம்ம சூப்பர் ஹீரோ மூவியில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இங்கிலீஷ் மூவிஸ்லலாம் வர மாதிரி ஒரு காமிக் தீமில் அந்த இதெல்லாம் காமிச்சது சூப்பராக இருக்குது. லைட்டிங், சினிமோட்டோகிராஃபி அண்ட் அந்த ஒரு படமே வந்து நமக்கு ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற ஃபீல் எதனால் தருதுன்னா அந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட வேலையால் தான். ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக 10 மார்க்ஸ். அண்ட் ஸ்டண்ட்டை பற்றி சொல்ல மறந்துட்டு ஸ்டண்ட்ஸும் சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் வர ஸ்டண்ட் ஆகட்டும், அண்ட் இப்போ இருக்கிற ஸ்டண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலில் ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக 10க்கு 10 தந்தே ஆகணும். ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 40 crores அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். ஆனால் படத்தோட அவுட்புட் வந்து எப்படியும் இதே படத்தை
கொஞ்சம் பிரம்மாண்ட டேரக்டர்லாம் சொல்லிட்டு சுற்றுறாங்கல்ல, அவங்களாம் எடுத்திருந்தாங்கன்னா மினிமம் 200-300 கோடி ஆக்கியிருப்பாங்க. பட் வந்து இந்த ஒரு 40-50 ரேஞ்சில் வந்து இதை துல்கர் சல்மான் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. இந்த ஒரு பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கிரெடிட் வந்து டேரக்டருக்கும் போய் சேரணும். அதே சமயம் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தைரியமாக காசை போட்டு அந்த ஏன்னா வந்து மாலிவுட் பார்த்திங்கன்னா வந்து ஆந்திரா மாதிரியோ இல்லை தமிழ் மூவிஸ் மாதிரியோ தெலுங்கு மூவிஸ் மாதிரியோ ஒரு பேன் இண்டியா அப்பீல் வந்து சீக்கிரம் கிடைக்காது. பட் வந்து அவர் நம்பி இந்த படத்தில் வந்து அந்த எஃபோர்ட் போட்டு அந்த அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டது வந்து பெரிய விஷயம். ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் 10க்கு 10. ஓவராலாக பார்த்திங்கன்னா வந்து மூவிக்கு வந்து 90 மார்க்ஸ் வருது. என்ன தான் வந்து சின்னதாக ஒரு ட்ராக் வந்து செகண்ட் ஹாஃபில் இருந்தாலும் இது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு மஸ்ட் வாட்ச் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. இதை வந்து யாரும் தேட்டரில் பார்க்கறது மிஸ் பண்ணுறாதீங்க. ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி மிஞ்சி போனால் ஒரு 10 ஸ்க்ரீன்ஸ் அரௌண்ட் தான் சென்னையில் எடுத்தாங்க. மெயினாக வந்து இந்த பிவிஆர் அண்ட் அந்த மாதிரி நேஷ்னல் செயின்ஸில் தான் எடுத்தாங்க. லோக்கல் தேட்டர்ஸ்லாம் அவ்வளோ எடுக்கல. பட் படத்தோட ரிசப்ஷனை பார்த்துட்டு இப்போ சென்டர் தேட்டர்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு நல்ல தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.